ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நவராத்திரி திருவிழாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரி திருவிழா இந்த வருடம் 17/10/2020 அன்று ஆரம்பித்து 9 நாட்களுக்கு சிறப்பாக கொண்டாட இருக்குது. இந்த நவராத்திரியை பற்றின ஒரு சிறப்பான சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் வந்தாலும் புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வர்ற இந்த சாரதா நவராத்திரி ரொம்ப முக்கியமானது. அதுவும் பெண்களுக்கு இது ரொம்பவும் சிறப்பான ஒரு பூஜை, வழிபாடு, விரதம் எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு இது மிகவும் சிறப்பான இருக்கும். இந்த பூஜையில் துர்க்கை அம்மனுக்கும், லட்சுமி தாயாருக்கும், சரஸ்வதி அம்மாவுக்கும், இந்த 3 தேவியரையும், முப்பெரும் தேவியரை நோக்கி நாம் செய்யும் பூஜை விரதம்தான் இந்த நவராத்திரி விழா. முதல் 3 நாள் துர்க்கை அம்மனுக்கும், அடுத்த 3 நாள் லட்சுமி அம்மனுக்கும், கடைசி 3 நாள் சரஸ்வதி அம்பாளுக்கும் நம்ம வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு. நமது தெய்வமான அந்த ஆதிபராசக்தி லலிதாம்பிகை, திரிபுர சுந்தரி, துர்காதேவி, அகிலத்தை ஆளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு எண்ணற்ற பெயர்களில் விளங்குற அந்த தெய்வத்தை நம்ம எந்தெந்த விதத்தில் எப்படி நம்ம வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 9 சக்திகளை, நவராத்திரிங்கிறது 9 சக்திகளை நம்ம கொண்டாடும் விதமாக இது அமைஞ்சிருக்கு. இது எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா, புராண காலத்தில் சும்பன் நிஷும்பன் அப்படிங்கிற அரக்கர்கள் பிரம்மனோட அருளால் சாகா வரம் பெற்றாங்க. அவங்க எந்த மாதிரி வரம் கேட்டாங்கன்னா, பெண்ணால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டாங்க. அந்த பெண்ணால் எப்படி அவங்களுடைய எண்ணம் ஒரு பெண்ணால் நம்ம இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அரக்கனை நம்மளை யாரும் கொல்ல முடியாது, சாதாரண ஒரு பெண் தானே அப்படின்னு நினச்சி தான் அந்த அசுரர்கள் பிரம்மதேவர்கிட்ட வரம் கேட்டாங்க. ஆனால் ஒரு பெண் நினைச்சா எந்த அளவுக்கு அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இறைவன் இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக அந்த தேவியர் மூலியமாக 9 சக்திகளை உருவாக்கி, 9 சக்திகளும் ஒரே தேவியராக உருவாகி அந்த சும்பன் நிஷும்பன்ற அரக்கர்களை அழிச்சாங்க. அதில் அந்த 9 தேவியர் பெயர்களை நம்ம பார்க்கணும்னா, பிராமணி அப்படிங்கிறவங்க அந்த முதல் சக்தி. பிராமணி என்ற பிரம்ம சக்தி அன்ன வாகனத்தில் அச்ச மாலையோட கமண்டலத்துடனும் அவங்க காட்சியளிப்பாங்க. 2வது தேவி வைஷ்ணவி என்ற விஷ்ணு சக்தி. அவங்க கருட வாகனத்தில் சங்கு சக்கரம், கதை, தாமரை பூவுடன் இருப்பாங்க. 3வது தேவி மகேஸ்வரி என்ற சிவனின் சக்தி. ரிஷப வாகனத்தில் திரிசூலம் மற்றும் வர முத்திரையுடன் அவங்க இருப்பாங்க. 4வது தேவி கௌமாரி என்ற கார்த்திகேயா தேவி. இவங்க கார்த்திகேய சக்தி வேலாயுத்துடனும் அவங்க காட்சியளிப்பாங்க. 5வது தேவி மகேந்திரி என்ற இந்திரனின் சக்தி கொண்டு ஐராவதத்தில் வஜ்ராயுத்துடன் அவங்க காட்சியளிப்பாங்க. 6வது தேவி வராகி என்ற வராகருடைய சக்தி, எருமை வாகனத்தில் கலப்பையுடன் அவங்க காட்சியளிப்பாங்க. 7வது தேவி சாமுண்டா என்ற பைரவரின் சக்தி. அவங்க யம வாகனத்தில் கத்தியை ஏந்திக்கிட்டு இருப்பாங்க. 8வது சக்தி நரசிம்மகி அப்படின்ற நரசிம்மரின் சக்தி. கூரிய நெகத்தால் ஆயுதங்களை கொண்டு கமல பீடத்தில் தோன்றியிருப்பாங்க. 9வது தேவி. இவர்கள் எல்லாருமே இந்த காளிகா அப்படின்ற சண்டிகா தேவியுடன் சேர்ந்து இவங்க எல்லாம் இந்த 9 சக்தியும் சேர்ந்து 9 ராத்திரிகள் போரிட்டு 10வது நாளான விஜயதசமி அன்னைக்கு அந்த அரக்கர்களை வெற்றி கொண்டு, அவங்கள அழித்து வெற்றி கொண்டு தினம்தான் நம்ம அவங்க வெற்றி பெற்ற தினத்தை நம்ம விஜயதசமியாக கொண்டாடுறோம். இந்த மாதிரி நாட்களில் நம்ம விரதம் பூஜை செய்வதன் மூலியமாக தனம், தானியம், நிலையான இன்பம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஸ்வர்க்கம், மோட்சம் போன்ற அனைத்தும்
உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே இந்த நவராத்திரி பூஜையில் உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் படைச்சு இறைவனை நம்ம வழிபடணும். இப்போ நான் செஞ்ச இந்த நவராத்திரி பூஜையை பற்றி பார்ப்போம். நான் இந்த நவராத்திரிக்கு காளிகா தேவியை முதல் முறையாக வைத்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அம்பாளுக்கு மனோரஞ்சிதம் அப்படின்ற மலர்களால் நான் மாலை இட்டிருக்கேன். இந்த மனோரஞ்சித மலர் மீனாட்சி தாயாருக்கு பள்ளியறை பூஜையில் அணிவிப்பாங்க. இந்த பூஜையில் இருக்கிற இந்த மனோரஞ்சித பூவை பெண்கள் அவங்க தலையில் வச்சுக்கிட்டாங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை நிலைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த 3 சக்திகளை, அதாவது நம்ம திரிசக்திகளை குறிக்கும் விதமாக நான் 3 சித்திரானங்கள் பிரசாதங்கள், 3 பழங்கள், 3 நெல்லிக்கனின்னு நான் ஒவ்வொன்றுமே 3 வருவது போல் செஞ்சுருக்கேன். ஆனால் இது இப்படித்தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சிலர் 9 நாளை குறிக்கும் விதமாக 9 சித்திரானங்கள் பண்ணுவாங்க. ஒரு சிலர் முக்கியமான 5 நாட்களை குறிக்கும் விதமாக 5 பண்ணுவாங்க. அதனால இது இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவங்கவங்க வசதியை பொறுத்தது இது. இதில் நான் ஸ்ரீ சக்கரம் போல் அமைச்சு இந்த ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாள் வீற்றிருக்காங்க. அடுத்து வரலட்சுமி அம்மாவை இங்கே நான் வச்சுருக்கேன். அது முக்கியமாக இந்த வலப்பக்கம் கலசம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அந்த கொலு வைக்க முடியாதவங்களோ இல்லை ஒரு சிலை புதுசாக வாங்கி வைக்க முடியாதவங்களோ, எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு நேரமோ சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ சரியில்லாதவங்க கூட ஒரு கலசம் மட்டும் வச்சா கூட போதும். ஒரு கலசத்தை மட்டும் வச்சு கூட நீங்கள் நவராத்திரி பூஜை தாராளமாக பண்ணலாம். அடுத்து நான் சாலக்கிராமம் வச்சுருக்கேன். இந்த சாலக்கிராமம் விஷ்ணுவோட அம்சமாக கருதுகிறாங்க. ருத்ராட்சம் எப்படி சிவனுடைய அம்சமாக கருதுகிறோமோ அதே மாதிரி சாலக்கிராமம் விஷ்ணுவோட அம்சம். அம்பாள் வாசனை பிரியை. அவங்களுக்கு வாசனையான பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால முக்கியமான வாசனை பொருட்களான அரகஜா, கோரோசனை, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், புனுகு, சந்தனம், குங்குமம், அத்தர், அதோடு சேர்ந்து வெற்றிலை பாக்கு வச்சு அம்பாளை அழைத்தால் அவங்க நிச்சயம் நம்ம அந்த இடத்துக்கு அந்த இல்லத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இதை நான் வச்சுருக்கேன். இது எல்லாம் வச்சாதான் அம்பாள் அருள் புரிவாங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அன்போடு நம்ம ஒரே ஒரு டம்ளரில் நீங்கள் ஒரு துளசி தீர்த்தம் வச்சா கூட அவங்க அந்த அம்பாள் தாயன்போட மகிழ்ச்சியாக ஏற்றுப்பாங்க. இவ்வளவு படைச்சதும் இவ்வளோ நம்ம படைக்கிறோம் அம்பாளுக்கு விதவிதமான சித்திரணங்கள் பழங்கள் இவ்வளோ படைக்கிறது நம்மளோட மன திருப்திக்குத்தானே தவிர இறைவன் நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். நம்ம தான் இறைவன் கிட்ட அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்ப்போம். இறைவன் எதிர்பார்க்கறது ஒன்று தான், நம்ம உண்மையான அன்பு மட்டும்தான். நம்ம ஒரு உண்மையான அன்பை கொடுக்கணுன்னு தான் இறைவன் எதிர்பார்ப்பார். அந்த உண்மையான பக்தியை மட்டும் நம்ம இறைவனுக்கு கொடுத்தா போதும். இந்த நவராத்திரி நன்னாளில் அனைவருக்கும் நல்ல வளங்களும் நலங்களும் ஆரோக்கியமும் கிடைக்க இறைவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு நான் இறைவன்